Hi friends, welcome to my channel Dhana's recipe book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி மைதா பிஸ்கெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவு நம்ம மைதா எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கொஞ்சமாக நெய்யை தடவிட்டுடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து ஹாஃப் போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கல் மேலே வச்சுக்கலாம். இந்த மாவை இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மீடியம் திக்னஸ் அளவு தான் தேய்க்கணும். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம். இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் பீஸா கட்டர் இல்லைன்னா கத்தி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே பீஸா கட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போதே இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக வந்துடும். எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா நம்ம கீழேயும் நெய் தடவி இருக்கிறதால அது ஒட்டாமல் வரும். இப்போ இந்த கட் பண்ண எல்லா பீசஸையும் நம்ம ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவுலையும் நல்லா தேய்ச்சி ஒரு மீடியம் திக்னஸ் அளவு தேய்ச்சிட்டு அதையும் நம்ம ஷேப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் தனித்தனியாக ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், 2 பிளேட்லேயும் நம்ம இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணணும்.
ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா ஒரு மிதமான சூடு வந்தோடனே நம்ம இந்த கட் பண்ண பீசஸை போட ஆரம்பிச்சிடணும். ரொம்ப அதிகமான சூட்டில் போட்டோன்னா எல்லாமே கருகிடும். ஒன்று மேலே ஒன்று போடாமல் நல்லா தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, செகண்ட் பேட்ச், அதையும் நம்ம போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம டெய்லி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் அப்படியே கெடாமல் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.